யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் வருஷத்துக்கு ₹1 கோடி சம்பாதிக்கிறதும் நம்ம கண்ட்ரியில் வருஷத்துக்கு ₹1 கோடி சம்பாதிக்கிறதும் ஒன்று கிடையாது. அதாவது நம்ம நாட்டில் 25 லட்ச ரூபா வருஷத்துக்கு சம்பாதிச்சாலே போதும். யூஎஸ்ஏல வருஷத்துக்கு ₹1 கோடி சம்பாதிச்சா என்ன வாழ்க்கை வாழ முடியுமோ அதே குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை நம்ம இந்தியாவில் வாழலாம். இதுதான் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஷார்ட்டாக பிபிபி. வேறு கண்ட்ரீஸ்க்கு நடுவில் ஒரே பேஸ்கெட் ஆஃப் குட்ஸ் எடுப்பாங்க. அதாவது ஒரு 10 பொருளை எடுக்கிறாங்கன்னா அந்த 10 பொருளும் ஒரே பொருளாக இருக்கணும். அது வேறு கண்ட்ரீஸில் எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது, எவ்வளோ டிஃப்ரென்ஸில் விலைகளில் இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. பொருட்கள்னு சொல்கிறனால அது வெறும் திங்ஸாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது சர்வீசஸாகவும் இருக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட ஒரு 10,000 ரூபா இருக்குன்னா நம்ம கண்ட்ரியில் அந்த 10,000 வச்சு அனுபவிக்கிற வாழ்க்கையும் வாங்கக்கூடிய பொருட்களும் வெளிநாட்டில் ஒரு டெவலப் கண்ட்ரியில் போய் இதே 10,000 அனுபவிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. மார்க்கெட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டாக பார்த்தா நம்ம கரன்சி வீக்காக தெரியும், ஆனால் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியில் பார்த்தா நம்ம கரன்சி பவர்ஃபுல்லாக இருக்கும். $100 யூஎஸில் வச்சுக்கிட்டு நம்ம செலவு பண்ண பார்த்தோன்னா அதில் ஒரு கொஞ்சம் பொருட்கள் தான் வாங்க முடியும், கொஞ்சம் சர்வீசஸ் தான் எடுக்க முடியும். அதே $100 நம்ம இந்தியா கொண்டு வந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட $9,100 வரும். அப்போது இந்த $9,100 நம்ம நிறையா சர்வீசஸ் எடுத்துக்க முடியும், நிறையா பொருட்கள் வாங்க முடியும். யூஎஸ்ஏல $100 கம்மி பொருட்கள் வாங்குது, ஆனால் இதே $100 நம்ம கண்ட்ரியில் நிறையா பொருட்கள் வாங்கும். வெளிநாட்டில் ஜென்ரலாகவே சர்வீசஸும் ரெண்ட்டும் ரொம்ப காஸ்ட்லி. இந்தியாவில் தான் இருக்கிறதுலே இது எல்லாமே சீப்பு. அதனால தான் வெளிநாட்டில் போனவங்க நிறைய பேர் அவங்க வேலையை அவங்களே பார்க்குற மாதிரிலாம் காட்டுவாங்க. ஏன்னா வேலைக்கு ஆள் வச்சுக்க முடியாது, செம்ம காஸ்ட்லி. டிரைவர் வச்சுக்க முடியாது, செம்ம காஸ்ட்லி. இந்தியாவில் இது எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம ஆளுங்க வச்சுக்க முடியும், ஆனால் வெளிநாட்டில் இது முடியாது. ஏன்னா வெளிநாட்டில் சர்வீசஸ் ரொம்ப காஸ்ட்லி. ரெண்ட்டு அதே மாதிரி இந்தியாவில் தான் இருக்கிறதுலே சீப்பு, வெளிநாட்டில் ரெண்ட்டு எல்லாமே காஸ்ட்லி. யூஎஸ்ஏல ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு $15 ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதே இது நம்ம கண்ட்ரியில் $200லேருந்து $300 முடிச்சிடலாம். ஒரு டெவலப் கண்ட்ரியில் ₹1 கோடி ₹2 கோடி சம்பாதிக்கிறாங்கன்னா அதுக்கேற்ற செலவும் அந்த கண்ட்ரியில் இருக்கும். கம்பேரிசனுக்கு நம்ம கண்ட்ரியை யூஎஸ்ஏ, ஜெர்மனி, ஆஸ்திரேலியாவோட கம்பேர் பண்ணுவோம். இப்போ யூஎஸ்ஏல ஒரு சில சர்வீசஸும் ஒரு சில பொருட்களும் $100 நம்மளால் பண்ண முடியுது அப்படின்னா, அதாவது $100னா $9,100 கிட்ட வரும். ஜெர்மனியில் $90 தேவைப்படும், ஆஸ்திரேலியாவில் $95 தேவைப்படும். இந்தியாவில் அதே ஒர்க்கை நம்ம $3,200 முடிச்சிடலாம். யூஎஸ்ஏ ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது எல்லாமே, அதை விட கொஞ்சம் கையில் ஆஸ்திரேலியா இருக்குது, அதை விட கொஞ்சம் சீப்பாக ஜெர்மனி இருக்குது, இருக்கிறதுலே சீப்பாக இந்தியா இருக்குது. ஸோ இந்தியாவில் எல்லாமே அஃபோர்டபுள் தான். அதாவது நம்ம நாட்டில் கொஞ்சம் பணமே நிறையா பொருட்களை வாங்கும், நிறையா சர்வீசஸை ஆக்சஸ் பண்ண முடியும். இது ரிச்சான கண்ட்ரியில் பாசிபிள் இல்லை. காஸ்ட் ஆஃப் லிவிங்கை கேல்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம இந்தியாவை பேஸாக வச்சோன்னா யூஎஸ்ஏ 3.5 மடங்கு காஸ்ட்லி, யூகே நம்ம கண்ட்ரியோட 3 மடங்கு காஸ்ட்லி, ஜெர்மனி 2.7 மடங்கு காஸ்ட்லி, ஆஸ்திரேலியா 3.2 மடங்கு காஸ்ட்லி. இது ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான். ரவுண்டாக எந்த ஒரு டெவலப் கண்ட்ரியோட கம்பேர் பண்ணும் போது இந்தியாவை வச்சு நீங்கள் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு வாட்டர் பாட்டில் $100 டெவலப் கண்ட்ரியில் $300 அந்த மாதிரி தான். அந்த நாட்டோட காஸ்ட் ஆஃப் லிவிங்க்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஊரில் சம்பளம் கிடைக்குது. பிரச்சனை என்னென்னா இந்த 25 லட்ச ரூபாயை வருஷத்துக்கு சம்பாதிக்கிறது நம்ம கண்ட்ரியில் ரொம்ப கஷ்டம். முடியாதுன்னு இல்லை, சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க, ஆனால் ரொம்ப ரொம்ப கம்மி, கஷ்டம். டெவலப் கண்ட்ரியில் காஸ்ட் ஆஃப் லிவிங்க்கு ஏற்ற மாதிரி சேலரி வந்துடும். ஸோ அந்த லைஃப் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக போகும். ஆனாலுமே நம்ம கண்ட்ரி கெத்து தான். ஏன்னா சாப்பாடு, ரெண்ட்டு, டிரான்ஸ்போர்ட்டு, சர்வீசஸ் எல்லாமே ரொம்ப சீப்பாக நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ கம்மி காஸ்ட்லேயே நல்ல வாழ்க்கை நம்ம கண்ட்ரியில் வாழ முடியும். இந்த வீடியோவில் மெயினாக நான் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியை பற்றி அவேர்னஸை தான் கொண்டு வரணும்னு நினச்சேன். ஏன்னா நம்ம கண்ட்ரியில் 25 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் $1 கோடி சம்பாதிக்கிறதும் கிட்டத்தட்ட ஒன்று தான்றேன். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஒருத்தர் $1 கோடி சம்பாதிக்கிறாரு, இந்தியாவில் ஒருத்தர் $1 கோடி சம்பாதிக்கிறாருன்னா 2 பேரும் ஒன்று கிடையாது. இந்தியாவில் சம்பாதிக்கிற $1 கோடி பெரிய காசு. பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியை இம்போர்ட்டட் கார்ஸ்லேயும் இம்போர்ட்டட் செல்ஃபோன்ஸ்லேயும் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது, ஐஃபோன் மாதிரி. ஏன்னா இது ஜென்ரலாகவே காஸ்ட்லியாக இருக்கும். ஏன் இது பண்ணுறாங்கன்னா இம்போர்ட்டை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கும் உள்ளே இருக்க டொமஸ்டிக் கம்பெனிஸை என்கரேஜ் பண்ணுறதுக்கும் கவர்மெண்ட் பண்ணும். இதனால தான் டெஸ்லா மாதிரி கார் நம்ம கண்ட்ரியில் வரும்போது யூஎஸ்ஏவை விட பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர மீதி எல்லா விஷயங்களும் நம்ம கண்ட்ரியில் சீப்பு தான். நம்மளால் நல்லா சம்பாதிக்க முடிஞ்சிச்சுன்னா நம்ம கண்ட்ரி தான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கண்ட்ரி இன் தி வேர்ல்டு டு லிவ். நம்ம கோல் வெளிநாட்டுக்கு தான் போய் செட்டில் ஆகுறது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வெளிநாட்டுக்கு போகலாம். ஆனால் குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை மட்டும் கன்சிடர் பண்ணோன்னா வருஷத்துக்கு 25 லட்ச ரூபா சம்பாதிக்க முடிஞ்சிச்சுன்னா நம்ம கண்ட்ரி தான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கண்ட்ரி. இப்போ இந்தியாவில் ஒருத்தர் வருஷத்துக்கு 25 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு அப்படின்னா அவர் கையில் டேக்ஸ் போக 19 லட்ச ரூபா கிட்ட வரும். இதே லைஃப் ஸ்டைலை யூஎஸ்ஏல வாழணும் அப்படின்னா $105,000 சம்பாதிக்கணும் வருஷத்துக்கு.
ஸோ டேக்ஸ் போக $72,000 வந்து கிட்ட வரும் யூஎஸ்ஏல. இதே வாழ்க்கையை யுனைடெட் கிங்டமில் வாழணும் அப்படின்னா £70,000 வந்து சம்பாதிக்கணும். ஸோ டேக்ஸ் போக வந்து £45,000 கிட்ட வரும். ஜெர்மனியில் இதே குவாலிட்டி ஆஃப் லைஃப் வாழணும்னா €73,000 வந்து சம்பாதிக்கணும். டேக்ஸ் போக 40,000 42,000 கையில் வரும். ஆஸ்திரேலியாவில் அதே குவாலிட்டி ஆஃப் லைஃப் வாழ்றதுக்கு $1,50,000 வந்து சம்பாதிக்கணும் வருஷத்துக்கு. டேக்ஸ் போக $95,000 வரும். நம்மளோட கரன்சியோட மார்க்கெட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு தான் வீக்கே தவிர நம்ம கரன்சியோட பர்ச்சேசிங் பவர் வந்து நம்ம கண்ட்ரியில் அதிகம். அதாவது கொஞ்சம் காசுலேயே நம்ம நிறைய பொருட்கள் வந்து வாங்க முடியும், நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வாழ்க்கையை வாழ முடியும். அதனால தான் நான் ஆரம்பத்தில் வந்து சொல்லியிருந்தேன், ₹1 கோடி யூஎஸ்ஏல சம்பாதிக்கிறதும் 25 லட்ச ரூபா இந்தியாவில் சம்பாதிக்கிறதும் ஒன்று தான் அப்படின்னு.